சரி அசிங்கம் பேசாத பப்புன்னு நான் ஒரு ஆள்கிட்ட. சரி நீங்க எத்தனையோ பப்பனை வேணாலும் பாத்துருக்கான். இப்ப மதுரை வக்கனாங்குடில இருந்து நீங்க வந்திருக்கேன், அதனால எத்தனையோ பப்புனை பாத்துருப்பேன். மதுரை, புதுக்கோட்டை, கரூர் எல்லா பப்புனே. ஆனா அசிங்கம் பேசாத பப்புனை நான் ஒரு ஆள் தான். அசிங்கம் பேசவே மாட்டேன். அந்த மாதிரி பழக்கமே பிடிக்காதியா? இப்ப என்ன சொல்லியா? பொண்டாட்டி மாதிரி சொல்லிவிட்டேன். ஆமா அவ்வளவுதானே. ஆமா இதுக்குன்னு கோபுரிய ஏன்னு கேட்டா, ஏப்பா இப்ப உங்க பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி பேச்சுக்கு சொல்ற கேளுங்க. உங்க பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி, சரி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி தான் விளக்கமா இருக்கு. புரிதலுக்கு நம்ம பலட்டி பெற்றிருக்க புரிய மக்களுக்கு பாண்டாட்டமே ஒளிபிரிக்க வேணும். அது மாதிரி இருந்தா தான் சிறந்த முறையில் பாட முடியும். ஒளி அனுடைய அமைப்பு துறையா பாத்திமாவா? துறை ஆடியோஷன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் அதற்கிணையாக பக்கமேளம் மாத்தி கொண்டிருக்கும் இசைக்கலைஞர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கத்தை தெரிந்து கொண்டு நீங்க வந்த கனி நிக்காதீங்க. சுப்புரமணி அதான பார்த்தேன். செருப்பு புஞ்சு வேற தவறா பேசினீங்கன்னா தண்ணியை தான் மட்டும் ஏக்கா உன் பிளாட் 99 பிளாட் அங்கிட்டு போய் உட்கார் வெறியாகி அட உட்காரு. கையில ஹேண்ட்பேக்கோட வந்திருக்கிறேன். உட்கார் எப்ப தேவை உட்காருவேன். உட்காரு. நாட ஆரம்பிச்சு நான் வெளியே வந்தேன். இப்பதான் வரேன். உட்கார். நாட ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உட்காரையில குஜை போட்டு உட்காரு. மஜத்துல விளங்க நாடகம். எப்படி உட்காரு இப்படி இதுக்கு முட்டை கோயில அதிகமா திங்கிறது. நாட ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு. சரி நாட ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு. நீங்க எல்லாம் என்ன எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுமா? அட பாய்ப்பில 45,000 நாடகத்தை கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போச்சாலும் நமக்கு என்ன வேலை? என்ன ஆடி மாசம் காத்தபடி உங்களை சொல்லி குறையில. ஏன்னா பப்புன் அடிச்சு முடிஞ்சோன்னு சுகு லேசா தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆமா நேரம் எல்லாரும் கொட்டாய்க்குள்ள வந்துருங்க. வந்து எதுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா? அதுக்கு இல்லையா உங்களுக்குள்ள சூடா காப்பி டீ வடை உண்டு. சரி ஆமா ஐயாட்ட சொல்லி எல்லாமே ரெடி பண்ண சொல்லிட்டான். ஆமா அது மட்டும் இல்ல காலையில வெள்ளைச்சாமி கல்யாணம் பண்றதுக்கு பின்னால 12 மூட்டை நெல்லு வேகுது. 12 மூட்டை நெல்லு வந்துட்டு இருக்குது. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் அன்னதானத்தை போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வீடு போகணும். ஓஹோ ஆமா அது மாதிரி எல்லாம் இல்லாம நாட ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு. நீங்களா எப்படி உட்கார்ந்துருக்கேன்? எப்படி உட்காருங்க? சீரு சிறப்பா சிரிப்பு முகத்தோட உட்கார்ந்துருக்கேன். ஆமா எப்படி உட்கார்ந்துருக்கேன்? சிரிப்பு முகத்தோட உட்கார்ந்துருக்கேன். ஒரு விஷயம் என்னன்னா, என்ன விஷயம்? ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா நம்ம கையில இருக்கா? நம்ம கையில எங்க கையில எதுவுமே கிடையாது. இல்ல பெட்டிக்கார கையில கிடையாது, மிருதகார கையில கிடையாது, ஆல்ரவுண்டர் கையில கிடையாது, தாளக்கார கையில கிடையாது, மைச்செட்டுக்கார கையிலும் கிடையாது. ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. என்ன அது கையில அழிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சுடா இடுவட்ட முண்டை. அத சொல்லல. ஒரு நாடகம் நல்லா இருக்கும்னா அவங்க கையில இருக்குன்னு சொன்னா அவங்கள பவுடர் போட்டு மேடையில ஆட சொல்ல போறீங்க. அப்புறம் என்ன முக்கியமான கருத்து இது. ஏன்னா நாங்க பாட்டு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கைதட்டி விசில் அடிக்கணும். நீங்க கைதட்டுங்க பாப்போம். 60 ஓட்டு தேரும்டா. ஆனா எலெக்ஷன்ல இங்க தான்டா நிக்கிறேன்டா. 60 ஓட்டுகளை மசூல் கூட வாங்க முடியாது. எனக்கு தெரியும். ஆமா ஆனா காசு வாங்க மட்டும் நிற்கிய வரிசையா எனக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டு பார்த்தா
தம்பி அண்ணே இந்த இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இப்ப கைதட்ட சொல்ல 60 ஓட்டு வந்துருச்சு. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நான் கதை சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க சிரிக்கணும். எங்க சிரிங்க? என்னடா சிரிக்க காணா? எது சொல்லவே இல்லையா? பைத்தியம் நினைச்சுக்குவாங்க. ஏன் எதுவுமே சொல்லாம தெரிச்சா லூசுன்னு நினைச்சிருவாங்களோ? சரி சரி அப்படின்னு சொல்லி பப்புனுக்காரன் சிரிக்க சொன்னான்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டு ஹரிச்சந்திரன் நாடகம் இருக்குது. சரி, நாளை கழிச்சு நான் நாடகம் இல்லாதப்ப ஒருவேளை பப்புனுக்காரன் இப்பதானே சிரிக்க சொன்னான்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு மேல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நடு வீட்டுல உட்காந்துட்டு அப்படி சிரிச்சுன்னா உங்க புருஷக்காரன் எந்திரிச்சு உட்காந்து அடி லூச்சு முண்டாட்டி முத்தாள் தானே நீ நாடகத்துக்கு போன. அது வெள்ளைச்சாமி நாடகத்துக்கு போன ஒருவேளை பேய் விஷயத்தை முடிச்சிருச்சா என்னமோ அந்த நைட்ல 2 மணிக்கு மேல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த கிளம்பிடுவா மனுஷன். சரி, எங்க கிளம்பிடுவார்? எங்க அந்த புடுக்கடி பூஜாரி வாங்க போயிடுவார். உடுக்கடி பூஜாரி உடுக்கடி பூஜாரி. ஆமா, அந்த உடுக்கடி பூஜாரிய 2 மணிக்கு மேல கூட்டியாந்து உட்கார வச்சு அது கோலமாவுல வட்டம் போட்டு உட்கார வச்சு அவர் அந்த வாட்டில நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு அவர் வாட்டில அடிக்கிற பூஜாரி உடுக்கடி புண்டு 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 அப்படி இல்லடா. அது வாசிப்பாரு அப்படி. அது துண்டு துண்டா என்ன கரகம் வாசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அங்கே துண்டு துண்டு வாசிக்கிறாங்களா இல்ல புண்டு புண்டுனே வாசிக்கிறாங்களா? அது மாதிரி இல்லாம நீங்க சிறப்பு முகத்தோட உட்காந்துருக்க சாமியில என்னை பத்தி நான் இது என்ன விடிய வரை இது மாதிரி சிரிப்பு முகத்தோட கடல் மாதிரி ஒரு கூட்டம் இதே மாதிரி நாடகத்தை கண்டுபிடிக்க மாதிரி உங்க அன்புடைய வேண்டி இருந்துகிட்டு நாடகம் எப்படி நல்லா இருக்கணும்னா அந்த வணக்கத்தை சொல்லுவான். வணக்கத்தை சிறக்கும் இல்லாம ஆமா சொல்லிடுமா? ஹலோ Thank you.
எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன சந்தேகம்? இன்னைக்கு இவ்வளவு கும்பல் இருக்குது. சரி. கூட்டம் அலைக்கடல் கூட்டம். ஆமா. இதுல சாமி அழைச்சா சாமி வருமா? வராது. வராதா? பப்புன்னு அழைச்சா அப்புறம் சாமி வர. பப்புன்னு அழைச்சா சாமி வராதா? வராது. சத்தியமா வரும்டா. வராதுடா. சத்தியமா வருங்கிற. ராஜபாட்டு எதுக்கு கூட்டு வந்திருக்கு? சாமி அழைக்க தான் கூட்டு வந்திருக்கு. அவர் சாமி அழைப்பார். ஆமா. அவரு சாமி அழைப்பார். அழைப்பாரு. எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? சாமி வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உங்க சந்தேகம்? எனக்கு நம்பிக்கை இல்ல. சாமி வராதுண்ணா. வராது. ஏக்கா நான் சாமி அழைச்சா சாமி வரவங்கள கை தட்டுங்கக்கா பாப்போம். ஊருக்கு வரையில காசை கொடுத்துட்டாங்கடா. ஊருக்குள்ள உள்ள வரையில காசை கொடுத்துட்டாங்கடா. கை தட்டாங்க. ஆனா சாமி வருங்களா? வராதுப்பா. சத்தியமா சொல்றேன் கேளு. அக்கா இப்ப சாமி வராதுன்னு சொல்றவங்களா கை தட்டுங்க. பப்புன்கார வச்சேன். எனக்கு தானே உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றான். ஏன்டா? ஊரை ஏகே படிச்சவங்களை சுட்டு சொல்றான். ஊராட்சியை போட்டு தர்றான். கருப்பு அண்ணே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி இப்ப சாமியை கூப்பிடுறேன் பாரு. ஆத்தா மகமாய் சச்சுருவா இருக்கா. சத்யா இப்ப கூப்பிடுறேன் பாரு. வரும் பாரு. ஹலோ உடுக்கை பிடித்தவளே தாயே, முத்திராஜம் அணிந்தவளே, பொம்மை பிடித்தவளே தாயே, பாரதியே வடிவமா அந்த அம்மா பிறண்டு கொடுக்குது. பிறண்டு கொடுக்குதா? ஆமா மொக்கரே பாரு. ஆனா சாமி வரலையாடா? உனக்கு நீ சாமி தான் வரும் இந்த ஊர்ல. சாமி வரலையா? அந்த அம்மா பிறண்டு கொடுக்குதாடா? நான் கூட ஆக்ரோஷமா ஆத்தா வரான்னு நினைச்சேன்டா. என்ன நோடி சொல்லு, நோடி சொல்லு. கொடுக்கல நோட்டீஸா இல்ல வாழ் போஸ்டா? நல்ல வேலை பிளக்ஸ் அடிக்காம ஒட்டியல. நன்றி வணக்கம். கருப்பு விட மாட்டேன். சாமி அழைக்காம விட மாட்டேன். விட மாட்டேன். சரியா? சரி கூட வச்சுதிய. நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே கோவில் கொண்ட முத்து மாறி முத்து மாறி. நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே தாயே கோவில் கொண்ட முத்து மாறி முத்து மாறி. உலகுரு எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்து மாறி முத்து மாறி. கோவில் எல்லையிலே எல்லையிலே தாயே கோவில் கொண்ட முத்து மாறி முத்து மாறி. எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்து மாறி முத்து மாறி. உனக்கு பிடிக்காத பிடித்தவளே உத்தியாசம் அடித்தவளே
சாமி எந்த வந்திருக்குது யார் சாமி? மோத்தா ஜெய் சாமி. ஆத்தா ஆத்தா சாமி. ஜெய் சாமி நீ சுசுரி சாமி வந்திருக்கிறது பொறுமையா, குளிக்காதவங்க வந்திருக்க பொறுமையா சொல்லு சாமி. ஏப்பா 4 நாளைக்கு பேண்ட பண்ணி கூட கழுவ மாட்டேன் சாமி. ஏப்பா சாமி ஏன்னு கேள்றா, ஏன்னு கேள்றா, மண்டிட்டு கேட்கிற நான் கேட்டேன். நான் யாருன்னு கேட்கிறேன் சொல்லு சாமி. சாமி சொல்லு சாமி. படைக்க ஓடி பார்த்தேன் சாமி தைக்க ஓடி பார்த்தேன் கருவு காடு சாமி. சாமி படைக்க ஓடி பார்த்தேன், கிடைக்க ஓடி பார்த்தேன், சரி சாமி. தைக்க ஓடி பார்த்தேன். அந்த சுடுகாடு சாமி. சுடுகாட்டுல கூட பேடுறது கிடங்கடா. சரி சாமி. சாமி யாருன்னு கேட்கிற சாமி யார் சாமி? சாமி பொறுமையா 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 சாமி பொறுமையா. கோபப்படாத கோபப்படாத கோபப்படாத. நான் யாருன்னு கேட்கிறேன். ஆமா சாமி. எப்பா சாமி சாமி சொல்லுங்க. ஏய் எந்த சாமி நான் ஓத்தான் கடிச்சு? ஆத்தாவை எடுத்து பேசாத வாய் குன்னிக்கும்டா. சாமி சரி சாமி. ஆத்தா ஆத்தா சாமி நான் வந்திருக்க யாருன்னு கேட்கிறேன். ஆமா சாமி. என் புள்ள கேட்டனால ஆமா சாமி. நான் வாயை திறந்து சொல்றேன். சொல்லு சாமி. சாமி நான் யாருன்னு கேட்டா யார் சாமி? நான் தானே கொக்கா புருஷன். அதான் போயிட்டான்டா மலைக்கு எப்பவே. டேய் கீழே குனிஞ்சு வர்றா. அங்க கீழே குனிஞ்சு வர்றா முட்டை. பட்டாக்குடி டெவிஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சாடா. பெரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, காலையில் காடி சென்று மாலை மண்ணை பொண்ணாக்க மாபெரும் விவசாய மக்களே, அதுக்கு நம்முடைய கோவில் பூசலுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் ஊர் பட்டையர்களுக்கும் விழாவை நடத்திக் கொண்டிருக்கும் இளைஞர் நட்புறவர்களுக்கும் அதுக்கடுத்த பெரியவர்களும் நாட்டாமையா அவர்களுக்கும் அதுக்கு போட்டவங்களே போடாதவங்களே என்னத்தப்பா எத்தனை போடுங்க கீழே துப்பாதிய என்னடா பேண்டை இறுக்கி போட்டு நம்மளுக்கு மூச்சு விட முடியல. போட்டவங்களே போடாதவங்கன்னா வெத்தலை வைக்க சரி வெத்தலை வைக்க போடுங்க ஆனா கீழே துப்பாதிய. அவன் நேரம் வந்து என் முகரில் விட்டு போங்க. ஏன்னா கார்பை தொட்டி கக்கூஸ் இல்ல என் முகரை அவன் ஆள் இல்லப்பார் இல்லன்னு ரைட்டு 12 மணிக்கு பப்பு டான்ஸ் முடிவு வரும். சரி சில பேர் கையில பிடிச்சு படுத்திருப்பாங்க. என்னத்த பாயதவனி ஐயா பாயதவனை கையில பிடிச்சு படுத்திருப்பாங்க. சில பேர் பாருங்க இலக்கணம் நினைச்சுக்கிட்டு பாய ஆட்டு தூங்குவாங்க. அவங்க வாயில துப்பிருங்க. அவங்க எதை நினைச்சு கடக்க முடிக்கிட்டு போட்டான். போனவங்களே போகாதவங்களே எங்க உங்களை மாதிரி பரதேசமா வெளிநாடு போனவங்களே போகாதவங்களே அதுக்கு வயசுக்கு வந்தவங்களே வராமல் இயக்கி கொண்டு அம்மா போகல. என்னடா வித்தியாசமா இருக்குது? அது வயசுக்கு பெருச்சிக்குன்னு என்னன்னு கேளு. என்னப்பா? ஆமா எத்தனை போய் பூச்சி மருந்து அடிக்கிற எடுவட்ட விட அதுல பூச்சி மருந்து அடிக்கப்படாதா பூரா கருவி தொலைஞ்சிருப்படா. ஏன்னு கேட்டா வண்டி வேற தலைக்குள்ள போயிடுச்சான். ஆமா அவ பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வரக்கு முன்னால பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வரக்கு முன்னால பாவாடை சட்டை போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவுத்து போட்ட பூரா அம்மனை கட்டியா தெரிவாங்க. அதுக்கப்புறம் தாவணி போட சொல்லிட்டு சேலை ஜாக்கெட் கட்டுவாங்க. இந்த ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர தெரியுமா? எப்படின்னு நீ வயசுக்கு இல்லையா? இல்லனே ஏடா கல்யாணம் பண்ணிட்டா என்ன வயசுக்கு இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணுவதா? பிரகதீஸ்வரி யாரா டான்சரு? கேமரா ஓடுது, யூடியூப் வேற ஓடுது. விடக்கமாறு பிஞ்சு வரும் உனக்கு. ஏப்பா நீ கல்யாணம் நீ வயசுக்கு வந்துட்டியா? எதுக்குடா 2 பிள்ளை பெத்த நீ எல்லாம்? அது ஆல்ரவுண்டுக்காரன். ஏடா தம்பி நீ வயசுக்கு வந்துட்டியா? பக்குவத்துல இருக்கியா? அண்ணா என்னண்ணே கேமரா பாவம் 45,000 ரூபா கொண்டு கடனுக்கு வாங்கி வச்சிருக்காருப்பா. சரி நல்ல நீ பாட்டுல கீழே இட்டு போனீங்கன்னா போச்சு சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. அவர் வயசுக்கு வந்தனாலதான் கேமரா பிடிச்சி திருப்புறாரு. நாளைக்கு இந்த செல்லுல எடுத்து பாத்துக்கலாமே அப்படின்னு. ஆமா நீங்க என்ன சந்தேகமா இருந்தா சுபதங்கராஜ் யூடியூப் சேனல் அண்ணா அவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஆதரவு கொடுங்க. நாடக கலைஞரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அருமையினார் யூடியூப் சேனல் எங்களுக்கு வழிகாட்சி என்று சொல்லக்கூடிய சுபதங்கராஜ் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிக்கிற வணக்கம் எங்களுக்கு வழிகாட்சி நிறுவனத்தினருக்கு மனமார்ந்த நன்றி. நடிக்கிற வணக்கம் தெரிந்து கொண்டு பிரகாஷ் நீ வந்துட்டியாடா? அது என்ன வெளிக்கியாடா வந்து வராம இருக்க பணத்தையாடா கட்டிக்கிச்சு கலைமூர்த்தி தானே? சரி 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 சரி
கலைமூர்த்தி எங்க ஊர் தான் நானே, புதுசா சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியாக ஆமா நீங்களும் வயசு இல்லையா? சத்தியமா இல்லையா? சத்தியமா இல்லடா. என்னுடைய கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. ஏன்னா வயசுக்கு வருது எப்படின்னு சொல்லி அமெரிக்கால போய் 3 மாசம் படிச்சேன். என்னடா சொல்ற? சத்தியமா. ஓஹோ. 3 மாசம் படிச்சியா? 3 மாசம். காலேஜ்ல என்ன எதுக்கு வயசுக்கு ஒரு படிச்சதுக்கு சுமிட்டா உனக்கு வாங்கி தரேன்டா. ஏடா தம்பியில வயசுக்கு வந்துட்டீங்களாடா நீங்களா? என்னடா ஒருத்த பாக்குறேன். அந்த அவன் மட்டும் தலையாடுற பாரு. ரோஸ் கலர் சட்டை. நீ வந்துட்டா சைஸ் எங்க அங்க இருக்கு. சைஸா தலையாட்டுறானே. அப்ப அவன் பக்கத்துல இருக்கேன். காரணம் என்னன்னா, என்ன காரணம்? 10வது பரீட்சையில வரும்டா வயசுக்கு வருது எப்படின்னு அண்ணன் பேரை காப்பாத்தணும். இது மாதிரி குட்டிகள் ஒரு பப்புன்னு என்ன சொல்லிச்சு. இது மாதிரி கேள்வி வந்துச்சு. இதுக்கு இதாண்டா பதில் நான் சொல்லணும். ஏன்னா ஆம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்தா உங்களுக்கு தான் சொல்றேன். ஆம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்தா கொட்டையில மசுறு முளைக்கிறேன். என்னடா சொல்ற? தாளா கொட்டை இல்லடா. அங்க டவுசர் வலிக்கிட்டு பாக்குறேன்டா. அட பாய் பேல உடனே குடிச்சிட்டு பாக்குறேன் பாரு. ஆடா எடுவட்ட வேலை. நான் சொல்றது தாளா கொட்டையில அன்பு பீச முளைக்கும்டா. அப்ப உடனே உத்துட்டு எங்க இருக்க குடிச்சிட்டு பாக்குறேன் பாரு. ஐயோ ஐயோ. சரி நான் சொல்லவே மாட்டேன். நீ பேசாம நாடகத்துக்கு எடுத்துறாத சாமி. சரக்க போட்டு பெத்த ஐயா. ஆமா நாடக அமைப்பாளர் மகி அருமை தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை மகி சென்றா 8 மாசம் கொட்டிரும். நாடக அமைப்பாளர் மகி அருமையினார் ஜிவி செங்குட்டுவன் ராஜ நடிகர் அண்ணா அவர்கள் சிறந்தபடிகள் நாடகத்தை வைத்திருக்கார். இந்த நாடகம் மட்டுமல்ல எண்ணற்ற நாடகம் சிறந்தவர்கள். ஒரு ராஜ நடிகர் அப்படிங்கிறது தனக்கே தானே என்று வெற்றி முரசு கொட்டிடும். அருமையினார் திண்டுக்கல்லை சேர்ந்து ஜிவி செங்குட்டுவன் அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கார். அருமை மற்றும் எந்த நாடகம் மட்டுமல்ல எண்ணற்ற நாடகம் சிறந்தவர்கள் அமைத்து தர நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக Salomia, Salomia, Sunda kaji soruda, sudubu karvaduda, valaminu kaluda, varastile paruda.
அப்படி சொல்றாங்க தம்பி கருப்பு அண்ணே வர வர இந்த நாடக தொழில எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா ஏன்டா நாடக தொழிலுக்கு வர்றோம்னு ஆகி போச்சு. கண்டிப்பா காரணம் என்னன்னா என்ன எங்க போனாலும் சண்டைடா. காரணம் என்னன்னு கேளு. என்ன காரணம்? வீட்டுல சண்டை. சரி வீட்டுல இமிச்ச தாங்க முடியலன்னு சொல்லி நாடகத்துக்கு கிளம்புனா நாடகத்துக்கு வண்டியில வர்றப்ப வண்டியில சண்டை. ஓஹோ வண்டியில தான் வந்துடுமே. வண்டியில கொண்டு சங்கத்துல போனோம்னா சங்கத்துல சண்டை. சங்கத்துல இருந்து வண்டியில நம்ம நாடக ஊருக்கு போறதுக்கு அந்த வண்டியில ஏறினா அந்த வண்டியிலயும் சண்டை. வண்டியில ஏறினோம்னா பேசாம உட்கார்ந்து இருந்தோம்னா வண்டியில உட்கார்ந்தோம்னா டிரைவர் கூட நம்ம கூட சண்டை. இப்படி சண்டை 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 சண்டையிலே வாழ்க்கை போகுது. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடகத்தை வரப்படாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ண? நேரா விறுவிறுன்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு என்ன பண்ணிட்டு பேக்கில் தூக்கி போட்டேன். தூக்கி பரணியில போட்டேன். இனிமேல நாடகம் வேணாம் ஒண்ணு வேணாம்டா. சரி இனிமேல நாடகத்தை போய் சம்பாரிச்சு என்ன போறேன். ஏன்னா நாடகத்துல நல்ல காசு தான், நல்ல சம்பளம் தான். ஆமா விடிய வரை சம்பாரிச்சாலும் காலையில நிக்கிறது இல்ல. பூரா டாய்ஸ்மார் கடையில கொடுத்துட்டு வர்றது. கண்டிப்பா அப்புறம் எங்கிட்ட வீட்டுக்கு போவோம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கொண்டாட்டி விளக்கமா தலை அடிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தொழில் வேணாம். சரி பேசாம வீட்டுல மாட்டை பாத்துக்குவோம். மாட்டாட்ட பாத்துக்கலாம் பேசாம அதாவது சோறு போடும் அப்படி நினைச்சுட்டு என்ன பண்ணிட்டு ஆடு மாடு மேய்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆடு மாடு ஆமா சரி டெய்லியும் போவேன் ஆட்டு மாட்டை மேய்ப்பேன். மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து புடிச்சு கட்டிடுவேன். புடிச்சு கொண்டு வந்து கட்டிட்டு இப்படியே இருந்துட்டு இருந்தேன். அப்பதான் என் பொண்டாட்டி சொன்னா, என்ன சொன்னா, ஏயா நீ எல்லாம் எதுக்கு தண்டத்துக்கு இருக்க, ஏதாவது ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இருக்கா, நீ எல்லாம் ஆம்பளை எதுக்கு வேட்டியை கட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஏன் என்ன கேட்டா, எதுக்கே நீ எல்லாம் ஆம்பளை வீட்டை வேட்டி கட்டிட்டு இருக்க, போய் ஏதாவது ஒரு வேலை இருக்கானு. முன்னாடி நாடகத்துக்கு போனா ஏதாவது 10 கொண்டு வந்து கொடுத்த. இப்ப அதிகம் இல்ல, தின்னுபிட்டு வீட்டுல சாணி போன மாதிரி செத்து கிடக்குற. உனக்கு கஞ்சியாச்சு ஊத்துறது இல்லாம எனக்கு பெரிய இலவா இருக்குது. ஏன்டா சோறு ஒரு அரப்பு வாங்கி தரியா, பவுடர் வாங்கி தரியா, ஒரு மச்சர் வாங்கி தர மாட்டேங்க. உன்ட்ட என்னத்துக்குடா நான் பொண்டாட்டியா இருக்கானு, எதுக்கு இருக்க போட உங்க அப்பா விட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடா. சரி நீ இரு, நான் போய் சொந்த காலில் நினைச்சு நான் சம்பாரிச்சு உனக்கு தர்றேன். இனிமேல் நாடக தொழில் போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஏய்யா உனக்கு நாடக தொழில என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எங்கே போனாலும் சண்டை ஆகுது. ஊருக்கு வந்தா ஊருக்காரங்களுக்கு கூட சண்டை வருது. பெரிய இமிஜியா இருக்கு எனக்கு, நாடகத்துக்கு போய் எனக்கு வேணாம் விருப்பம் இல்லாடி அப்படின்னு. அப்ப ஏன் முன்னாடி சொன்னா, சரி சொந்த தொழில் ஏதாவது பண்ணியா அப்படின்னா. அப்பதான் சொந்த தொழில் பண்ணா பண்ண 1.5 லட்சம் 2 லட்சம் வேணும். சரி அதனால என்ன ஒண்ணு சொல்லிட்டு, ஆனா இதுல ஒரு விஷயம் தெரியுமா, என்ன விஷயம், காலையில 4:30 மணில பேப்பர் படிக்கிறது எனக்கு வழக்கம். ஆமா காலையில 4:30 மணி ஆயிடுச்சுன்னா எங்க டீ கடை திறந்துச்சு அங்க போய் பேப்பர் வாங்கிடுவேன். பேப்பர் வாங்கி காலையில படிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த ஆடுமாடு மேய்க்கையில பேப்பர் படிக்காம ஆடுமாடு மேய்க்க மாட்டேன். சரி அந்த அளவுக்கு அறிவியல் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ல போட்டிருந்தாங்க. ஒண்ணு என்ன தினத்தந்தி பேப்பர்ல போட்டு இருந்துச்சு, எப்படி கோழி பண்ணைக்கு 1.5 லட்சம் லோன் கொடுப்போம்னு. கோழி பண்ணைக்கு 1.5 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா லோன் கொடுப்போம்னு போட்டிருந்தாங்க. எனக்கு மிக்க சந்தோஷம். நம்மள சொந்த காலில் நிக்கிறோம்னு நினைக்கிறேன். சரி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 1.5 லட்சம் ரூபா லோன் கொடுப்பேன் கோழி பண்ண வைக்கலாம்னு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு அந்த நம்பருக்கு போன் பண்ணேன். ஓஹோ சார் இது மாதிரி 1.5 லட்சம் ரூபா லோன் தரீங்களா, எப்ப சார் தரீங்க அப்படின்னு. தம்பி நாங்க மட்டும் தர மாட்டோம், நீ என்ன பண்றேன்னா கால்நடை மருத்துவரை போய் பாரு. யாரா கால்நடை மருத்துவர் மாட்டாஸ்பத்திரியில டாக்டரை போய் பார்க்க சொன்னார். சரி சொல்லு நானும் மாட்டாஸ்பத்திரியில டாக்டருக்கு போயிட்டேன். அவரே எனக்கு தெரிஞ்சவர். ஓஹோ ஏன்னா பிரகாஷ்னு. சரி அவர் ரொம்ப நல்ல தங்கமான டாக்டர். ஆமா அப்படின்னு சொல்லி நேரா போயிருந்தேன். வேற தம்பி என்னடா தம்பி நீ தான் குட்டியாளர் பப்புனு அப்படின்னாரு. சரி ஆமா சார் நான் தான் பப்புனு சார் அப்படின்னு. என்னடா தம்பி பிரச்சனை அப்படின்னாரு. ஒரு பிரச்சனை இல்ல, இந்த மாட்டுக்கு சென்னை ஊத்தி போட வந்தியா ஊசி ஊத்தி போட வந்தியானார். இல்லைங்க சார் அப்படின்னு. என்னடா பிரச்சனை அப்படின்னாரு. இது மாதிரி பேப்பர்ல போட்டுருந்துச்சு, கோழி பண்ணைக்கு 1.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுப்போம்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதனால உங்களை தேடி வந்தேன் சார் அப்படின்னு. சரிடா தம்பி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல,
நமக்கு லோன் தர்றதுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் தரேன். ஆனா அதுக்கு ஒரு 3 நிபந்தனை இருக்குன்னார். என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை? என்ன சார் நிபந்தனை அப்படின்னு. முதல் நிபந்தனை தம்பி அப்படின்னார். என்ன நிபந்தனை சார் அப்படின்னு. 3 சென்ட் இடம் இருக்கணும்னார். 3 சென்ட். சரி 3 சென்ட் இடம் இருக்கணும்னு சொன்னார்ல சார். என்கிட்ட 3 சென்ட் இடம் இருக்கு சார் அப்படின்னு. சரி. ரெண்டாவது நிபந்தனை அப்படின்னார். என்ன சார் அப்படின்னு. அந்த 3 சென்ட் இடத்துல ஒரு கொட்டையை போட்டுருக்கணும்னாரு. கொட்டையை போட்டுருக்கணும். 3 சென்ட் இடத்துல கொட்டையை போட்டுருக்கணும்னாரு. சரி சார் கொட்டையை போட்டுறேன் சார் அப்படின்னு. இந்த 3ஆவது நிமிடம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். தம்பி நீ அந்த 3 சென்ட் நிலத்துல போர் போட்டு தண்ணி வரணும்டா அப்படின்னாரு. சரி. நான் போருக்கு எங்கடா போவேன்? ஆமா. ஏற்கனவே நாடகத்துக்கு போறது இல்ல. நாடகத்துக்கு போகாம நான் என்ன பண்ணுவேன்? ஆனா அதுல ஒரு விஷயம். என்ன விஷயம்? 20 வெள்ளாட்டு குட்டி வச்சிருந்தேன். சரி. 15 வெள்ளாட்டை புடிச்சு வித்தறிஞ்சிட்டேன். 15 புடிச்சு வெள்ளாட்டை வித்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா என்ன பண்ணிட்டு போர் போடுற ஜோசியம் பாப்பாங்க. அவர் ஜோசியம் பாக்குறவரு கிளம்பிட்டேன். எங்க யாரு தெரியுமா? யாரு? நம்ம உக்கப்பட்டி சரவணன் ஒருத்தர் இருக்கார். ஆமா. அவர் நாரதர் போடுவாப்ல. சரி. உக்கப்பட்டி சரவணன் நல்ல ஜோசியம் பாப்பார். அப்படி சொல்லிட்டு இது மாதிரி உக்கப்பட்டி சரவணன் நேரா போயிட்டேன். என்னடா தம்பி இது மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னா, இது மாதிரி நம்ம நிலத்துல ஒரு சொந்தமா தொழில் பண்ணலாம்னு இருக்கேன். நான் சொந்த கால்ல நிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி தம்பி அதனால என்னடா பிரச்சனை அப்படின்னா, என்ன நம்ம நிலத்துல வந்து ஒரு ஜோசியம் பார்த்து எங்கன்னு தண்ணி இருக்குன்னு சொல்லணும். அதுல போர் போடலாம்னு இருக்கேன் அப்படின்னு. இவ்வளவுதானடா பிரச்சனை, வாடா போய் போர் போடும் அப்படின்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லி நேரா காரை வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டி வந்தோன்னா அவர் வீட்டுல இறக்கி விட்டையா. இறக்கி விட்டோன்னா அவர் தேங்காய் ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டாரு. அவர் வாட்டுல சுத்திக்கிட்டே வந்தாரு. கையில தேங்காயை வச்சுக்கிட்டு சரி சுத்திக்கிட்டே வந்தாருல. சனி மூளைக்கு சரியா வந்தாரு. சனி மூலையில வந்து தேங்காய் கிண்ணு எந்திரிச்சு. என்னடா சொல்ற? கிண்ணு எந்திரிச்சிச்சு. தம்பி உனக்கு யோகம்டான்னாரு. என்னது யோகம்? யோகம்டான்னாரு. சரி. என்னடா சனி மூலையில வந்து தேங்காய் கிண்ணு எந்திரிச்சிச்சு, உனக்கு யோகம் இருக்கடா அப்படிங்கிறாரு. என்னென்ன யோகம் அப்படின்னு. தம்பி உனக்கு வெறும் 15 அடியில தண்ணி இருக்குடான்னாரு. என்னடா சொல்ற? என்னடா அதிசயத்தை பாடுறா. நம்ம பக்கத்து காட்டுல ஆனந்த் போர் போட்டிருக்கேன். 1500 அடி போட்டிருக்கேன். பூரா வரட்டு புகையா போகுது. சரி. இங்கிட்டு பார்த்தா செல்வம் போட்டிருக்கேன். அதுல பூரா ஈரமண்ணா ஒரு பாறையா வந்துச்சு. என்னடா நமக்கு 15 அடியில தண்ணி வந்திருக்குங்கிறாரு. அது பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துல பைபாஸ் ஓரத்துல என்னடா 15 அடியில தண்ணி இருக்குங்கிறாரு. சரி எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன நல்லா பாரு தேங்காய் எடுத்து. ஏன்னா காசை வாங்கிட்டு போற விஷயம் இல்ல. நான் ஏற்கனவே 20 ஆட்டுக்குட்டியை 10 ஆட்டுக்குட்டியை வித்துவிட்டேன். 15 ஆட்டுக்குட்டியை வித்துவிட்டு உனக்கு பணத்தை தானே அப்படின்னு சொன்னேன். தம்பி என்னைய மட்டும் அப்படி நினைக்காத. சரி. ஏன்னா நான் கூட போய் சொல்லுவேன். என் சாதகம் போய் சொல்லாதா, என் தேங்காய் போய் சொல்லாது அப்படின்னாரு. இருந்தாலும் அவர் மேல நம்பிக்கை இல்ல. சேர தூக்கி போட்டு உட்காரு, போர் வண்டியை வர சொல்றா. போர் வண்டியை வர சொன்ன பாரு. போர் வண்டி வர சொல்லி தேங்காய் உடைச்சு வச்சு 4 மூளைக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சு பாக்காளி போற இறக்கணும்டா. ஒரு பைப்பு தான் இறக்கணும். சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்குதுடா தண்ணி சும்மா இருக்கணும். பாத்தீங்கன்னா 2 குளம் ரொம்பிருச்சு, 2 கிணறு ரொம்பிருச்சு. குளம்புல பார்த்தா ரொம்ப பார்த்தா 18 பட்டி கிராமம் ஏடத்துலதான். அதிசயத்தை பாடுறா. குட்டியாளர் பப்பனு இல்லாம எனக்கு யோகத்தை அடிச்சு கிளப்புது. அடிச்சு கிளப்புன வெறும் 15 அடியில தண்ணீர் அவனுக்கு பிச்சுக்கிட்டு அடிக்குதுடா அப்படின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு அடிக்கன்னு சொல்லி கூட்டம் அப்படி நின்று இருந்துச்சுல. சரி சொல்லி போர் வண்டியை காசு கொடுத்துட்டேன். இவர் சொன்னவருக்கு காசு கொடுத்துட்டேன். காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போலாம்னு கால் அடிச்சு திரும்பிட்டு வந்து நின்னேன். 3 வண்டி வந்துச்சு. என்னடா சொல்ற? 3 கார் வந்துச்சு. 3 கார் யாருன்னா, ஒண்ணு விவோ, சரி, இன்னொன்னு தாசில்தார், இன்னொன்னு போலீஸ் வண்டி. எதுக்கு போலீஸ் வண்டி வந்துச்சு? விவோ ஏன்னா நம்மகிட்ட தண்ணி இது கேட்பாரு. ஒருவேளை ஊருக்கு மக்களுக்கு விடுறதுக்கு 15 அடியில தண்ணி இருக்குதா அப்படி நானா நினைச்சு சரி விவோ வந்திருக்கிறாரு. தாசில்தார் வந்திருப்பாரு இருக்கு. கையெழுத்து நம்ம வாங்கிட்டு போக. ஏன்னா போலீஸ் வண்டி எதுக்கு வருதுன்னு யோசிச்சு பார்த்தேன். சரி. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன, ஒருவேளை நம்ம தண்ணியை எவனு கலாண்டுட்டு போயிடாம பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு நான் சந்தோஷத்துல நின்னுகிட்டு இருந்தேன். சரி. நின்னுகிட்டு இருந்தேன்ல, விறுவிறுங்க போலீஸ்கார ஐயா கீழே இறங்கினார். இறங்கிட்டு யாரா போர் போட்டது அப்படின்னாரு. நான் பேசாம நின்னுகிட்டு இருந்தேன். சரி. யாரா குட்டியாளர் பப்புனு அப்படின்னாரு. நான் தான் சார் குட்டியாளர் பப்புனு அப்படின்னு. யாரா இங்க போர் போட்டது அப்படின்னாரு. நான் தான் சார் போர் போட்டேன் அப்படின்னு. ஏன்டா இந்த இடத்துல போர் போட்ட அப்படின்னு கேட்டாரு. ஏன் சார் யார கேட்கணும்? ஏன் இடம் ஏன் காசு போர் வண்டியை நான் வர சொல்லியிருக்கேன். யார சார் கேட்கணும், எதுக்கு சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி நீ போர் போட்டதுல தப்பு இல்ல, போர் போட்டது தப்பு இல்ல, போர் போட்டது தப்பு இல்ல. வேற இடத்துல மாத்தி போட்டு வேண்டியதானே. ஏன் மாத்தி போடுவேன்? ஏன் மாத்தி போடுவேன்? ஏன் இடம் நான் அங்க போடுவேன் இங்க போடுவேன், நான் காட்டுக்குள்ள போடுவேன். உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன்.
நீ மாத்தி போட்டதெல்லாம் தப்பு இல்ல. அப்புறம்? போர் போட்ட இடம் தான்டா சரியில்லை அப்படின்னாரு. ஏன் சார் போர் போட்ட இடம் எப்படி சார்? 15 அடியில தண்ணி இருக்கு சார் அப்படின்னு. 15 அடியில தண்ணி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லடா. அட எடுவட்ட வயல கீழே போன காவேரி பைப்பை பொத்துக்கிட்டு போயிட்டா ஒரு வீட்டுல ஒழுகத்துக்க. என்னடா சொல்ற? அப்படி கீழே போன காவேரி பைப்பை காமிச்சுட்டு வந்தாலு அதை சொல்லிச்சு எடுவட்ட வய காவேரி பைப்புல ஓட்ட போட்டு கடைசியில 3 மாசம் ஜெயிலு. நல்ல போன தண்ணியை நான் மறிச்சு விட்டு பெரிய இமிசையா போச்சு. அது மாதிரி இல்லாம அருள்மிகு வீரமலை அம்மன் கோவில் வீரமகளி மருத்துவனை அருள்மிகு ஸ்ரீ அடைக்கலம் காத்தா ஐயனார் துணை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா அண்ணாவாசல் ஒன்றியம் மற்றும் கீழக்குறிச்சி ஊர்பட்டி அந்த கிராமத்தில் அமைந்திருக்கும் அனுபவத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு வீரமகளி அம்மன் ஸ்ரீ அருள்மிகு அடைக்கலம் காத்தா ஐயனார் கோவில் உற்சாக திருவிழை முன்னிட்டு கீழக்குறிச்சிப்பட்டி உறவு கிராமத்தில் நடத்தப்படும் 2 நாடகமாக நடைபெறும். இன்று நடக்கக்கூடிய நாடகம் அன்புடன் நீங்கள் மங்களகர சூத்திர மச்சம் குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி 20/7/2024 சனிக்கிழமை இரவு சிறை உத்தரவில் கீழக்குறிச்சிப்பட்டியில் அமைந்துள்ள மின்னலை கலைஞர்கள் ஸ்ரீ பாண்டிச்சாமி காதல் காவலர் நடிப்பு சென்றமா கொண்டிரும் அருமை சுகுந்தரன் சொல்லக்கூடிய தெருக்கத்தன் என்ற யூடியூப் புகழ் சொல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளை மாதிரியே அருமை சுகுந்தரன் கெப்பம் முத்துகிருஷ்ணன் அவர்களே பழனிசாமி நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பாட்டுக்காக இவங்களுக்கா பாட்டு சொல்லக்கூடிய சிறந்தவர்கள் அருமை சுகுந்தரன் சொல்லக்கூடிய திருச்சியை சேர்ந்த டி ஜெகந்தி அவர்களே வெள்ளையம்மா நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சொற்பேர் அரசு சொல்லக்கூடிய சட்டமா வெற்றி கொண்டிருக்கும் அருமை சகோதரன் சொல்லக்கூடிய அருமை தம்பி அதடி ஹில் பாண்டித்துறை அவர்களே சேல்வதி பாண்டிமணிக்கு காத்து கொண்டிருக்கிறார். இங்க ஜல்லிக்கட்டு காலை காத்துக் அருமை தம்பி பிரகாஷ்ராஜ் அவர்களே ஜல்லிக்கட்டு காலை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆரமணி சக்கரவர்த்தி தென்னை சித்தல் தேவாடம் பெற்ற தேவகான பேரரசன் சொல்லக்கூடிய அருமை தம்பி மதுரை பக்கனாங்கோட்டை சேர்ந்த அருமை தம்பி கருப்பசாமி வி கருப்பசாமி அவரோடு அன்பின்பார். அம்மா சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரோ இல்லடா தங்கம் கொண்ட பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி செத்தவள மறந்தா அவ சித்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா ஆத்தானே இல்லேனா ஆதரிக்கையாயிருக்கா எத்தனை பிறவியோ இனியில் நான் இங்கு போய் தீர்ப்பினமா பட்டையடன நான் இருக்கேன். நான் கண்ட கனவுல நந்தவரை அறிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச மண்வாசோ வீசோ எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க தாது கோயில் எங்க பாரு சாமி இதுதானே எங்களோட பூமி மண்வாசோ வீசோ எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. அம்மா சும்மா இல்ல தங்கம் கொண்ட பூமி தாங்கி கொண்ட சாமி சாமி
தம்பி நீ இப்படி வாசிப்ப எல்லாம் தெரியும். சரி சரியா? நீ இப்படி பாடுவே நல்லா வாசிப்பேன்னு எனக்கும் தெரியும். இதுக்கு மதவே வக்கானூர்ல இருந்து வந்திருக்க ஆள் இல்லாம கூட்டியாந்துருக்காங்களா? அப்ப உனக்கு வாசிக்க தெரியாது? தெரியும், ஏதோ ஓரளவுக்கு வாசிப்பேன். ஒத்துக்கா தெரியும், ஓரளவு தெரியாது. சரி வாசிக்க தெரியுமா தெரியாதா? தெரியும்ண்ணே. தெரியும். நல்லா கேட்டுங்க, இப்ப வாசிக்க தெரியும்னு இவன் சொல்லிட்டேன். இப்ப மதுரை வக்கனாங்குடில இருந்து தம்பியை போடுறது. இப்ப நான் சொல்றதுக்கு நீ வாசிக்கணும். சரிண்ணே. சரியா? வாசிக்கலனா வாசிப்பேன். ஏதோ வாசிக்கலன்னா பெட்டியை விட்டுட்டு கண்ணுல முழிக்காம ஓடி போயிடணும். நடந்தே போயிரு. விடுகிறப்ப நடந்து கூட ஊருக்கு போ. ஆனா ₹1 காசு கொடுக்க மாட்டேன். சரியா? சரிண்ணே. மடி என்ன பண்ணலாம்? நாடகம் பார்த்திருக்கீங்களா? நாடகம் தெரியுங்க. சரி, உள்ள இருக்க ராஜபாட்டக்காரன் 2 மணிக்கு தான் வெளியே வருவேன். 12 மணிக்கெல்லாம் அவரை விட்டு நாடகத்தை 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோமாக்கா கச்சேரி மாதிரி. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பணம் நீங்க கொடுக்குறாச்சு. நான் உள்ள போயிட்டே இருப்போம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் பவுடர் போட்டாவே எனக்கு செத்துச்சு 3500 சம்பளம். எனக்கு ஓகே, ஐ டோன்ட் ஃபீல். நான் இவ்வளவு நேரம் நிக்கணும், நான் உள்ள போய் உட்காந்துருப்பேன். நான் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கணும் தலையில்தான். சம்பளம் எனக்கு சம்பளத்துக்காண்டி தான் நிக்கிறேன், இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா 2:30 மணிக்கு தான் 2 மணிக்கு தான் ராஜபாட்டு வெளியே. இது நான் அர்ச்சந்திர நாடகமா? எல்லாத்தையும் தள்ளிட்டு கதை ஒண்ணுமே கிடையாது. சாமி அழைக்கிறத நாடகம். நான் சொல்றேன், யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பாத்துக்க. இதுல நாடகம்ன்றது சாமி அழைக்கிறத நாடகம். அப்புறம் கையை பிடிச்சி டூயட் பண்றது, நாங்க அண்ணங்க வந்து அங்கதான் வெட்டுறது. இதுதான் நாடகம். இது என்ன கதை இருக்குன்னு? என்ன கதை இருக்குது? அர்ச்சந்திரா நாடகமா, முத்தலம நாடகமா, இல்ல வள்ளி திருமணமா, புராணம் பேசுறதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பாட்டு காமெடி வரும், அவ்வளவுதான். காதல் பண்ணுவோம், அவ்வளவுதான். இல்ல அதை சொல்ல கூடாது, இல்ல போட அப்படின்னு சொல்ல கூடாதுல்ல. உண்மையுமே வச்சு அதை நீங்க வேணா பாத்துங்க, யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பாத்துங்க. அண்ணே பப்புனே வானே கூப்பிடுறாங்க. என்ன சோதிக்கணும் சொன்ன வாப்பா முகரேப்பா. ஆனா சுச்சுவேஷன் சாங் வாசிக்கிறேன் நீ ஒரு சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. ஆமா அது மாதிரி அதுக்காக தம்பி. ஆமா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சக்கரவர்த்தி தனக்கே தானே என்று வெற்றி பெற சொல்லக்கூடிய யூடியூப் சொல்லக்கூடிய அருமை தம்பி வீரமணிகண்டன் தம்பி தொப்பி.
சொல்லக்கூடிய எருமை தம்பி கௌதம் அவர்களே ஆறுண்டை சேர்ப்பார். முத்துகிருஷ்ணன் தளிர் கலிக்குழு இருப்பினும் புத்தானத்தை நன்றி தெரிந்து உரிமையாளர் முத்துகிருஷ்ணன் நன்றி தெரிந்து கொண்டு அதுக்கு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கென்று செல்லக்கூடிய சிறந்த முறையில் ஒளி அறுவடை அமைப்பு துறை ஆடியோஸ் பத்தியா எப்படி ஒரு ரசிச்சு போடுறாப்ல பத்தியா மிக பெரிய விஷயம். சிறந்த முறையில் ஒளிபெருக்கி துறை ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பெரிய ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு எங்களுக்கு யூடியூப் சேனல் சொல்லக்கூடிய திருவெள்ளங்குடி சுபத் தங்கராஜ் அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அருமை நகைச்சுவை நடிகர் சிறந்த முறையில் பெற்று சுகுட்டிலும் அருமை கலைமூர்த்தி அண்ணா அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி இந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு அருமை நாடக அமைப்பாளர் மகி உங்கள் வீட்டு பிள்ளை சென்ற திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அண்ணா அவர்கள் ராஜ நடிகர் அண்ணா அவர்கள் செல் நம்பர் 93 42 45 48 73 அண்ணா அவர்கள் சிறந்த முறையில் நாடக அமைத்து தருவார் நன்றி தெரிந்து கொண்டு நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் இதே மேடையில் ஸ்ரீ அரிச்சந்திரா மயனகண்டம் என்று அரசு அணைக்கூட்டப்பட்ட நாடகம் நடைபெறும். அருமையினார் நடிப்பு சிவந்தன் மேலப்பட்டை சேர்ந்த சென்ட்ரலா வெற்றி கொண்டும் அருமையப்பா KPA காளிமுத்து அவர்கள் அரிச்சந்திரனாகவும் மற்றும் குறையில் குழு சுமை மன்னர்குடியை சேர்ந்த ஈஸ்வரி சந்திரமதியாகவும் இன்னிசை அரசன் ST கணேசன் அவர்கள் சத்தியகீர்த்தியாகவும் அதுக்கடுத்தபடியாக சிம்மக்குருளன் AP காளிலிங்கம் அவர்களே விஸ்வாமுத்தரர் மற்றும் காலகண்டராகவும் அதுக்கடுத்தபடியாக சிறந்தவர்கள் இங்கு ஆரம்பி கிளரிசன் செல்வக்குடி செல்வராஜ் ஆரம்பி பின்படாகவும் மரதக்க சக்கரவர்த்தி KC
பிரபுராம் அண்ணவர்கள் மிருதங்கமாகும். அதுக்கடுத்ததாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மகி எஸ் ராஜேந்திரன் ஆல்ரவுண்டாகும். மற்றும் அகழ்ச்சிவை திலகம் என்று சொல்லக்கூடிய பூவரசங்குடியை சேர்ந்த பூவரசன் அவர்கள் அருமையினார் ஆர் தமிழ் வேந்தன் அவர்களே பகுன் கமிகம் மற்றும் வீரபகம் மற்றும் முத்தையன் நடிக்க காத்து கொண்டிருக்கார். அதுக்கடுத்ததாக நாட்டிய தாரகன் சொல்லக்கூடிய டி விஜய் அவர்களுடைய டான்ஸ் மற்றும் காலநடிகை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்து கே பார்த்திபன் அவர்கள் தாளம் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஒளி அமைப்பு மற்றும் சீனமைப்பு ஹரிகரன் சீன் கம்பெனி புதுக்கோட்டை மற்றும் ஒளி அமைப்பு நாளைக்கு நீங்க தானே துறை ஆடியோஸ் நாடிய தெரிந்து கொண்டு அதுக்கு பக்தகோடி பொதுமக்கள் திரளாக வருக என இப்படிக்கு மற்றும் ஊரப்பட்டி கீழக்குறிச்சிப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் நடிகை தெரிந்து கொண்டு அதுக்கு ஆறு நாளைக்கு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிட்டு திண்டுக்கல் முத்து மனப்பாறை சிட்டு புஷ்பகரா உடல் சேர்க்க நாட்டு வருகிறார். ஆடி மாத கத்தடிக்க பாடி கொஞ்சம் கத்தடிக்க ஆடி வாங்குகிறே அடி ஆடி மாத கத்தடிக்க ஆடி கொஞ்சம் கத்தடிக்க நடிகர் மைய குட்டியலகர் பப்பட் லோட்டஸ்க்கு சென்று வெளிவர நான் அந்த நடவு வீட்டு பிள்ளை எடுத்து காலம் கதிர் எடுத்து கேடு அங்கே கிடிமலகது கர்மதமே தட்ட கரசவை நேரே அங்கே கிடிமலகது கர்மதமே அங்கே கரசவை நேரே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் முன்னுக்குள் உண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் முன்னுக்குள் உண்ணாக தாயாரும் படித்ததில்லை தந்தை பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்த தங்கமிட வளர்த்த தம்பி தானாக படித்து வந்த தங்கமிட வளர்த்த தம்பி தள்ளாத வயதிலும் மாடுகிறேன் தம்பி இறந்து வந்தோ அண்ணன் வார்த்தை எல்லாம் ஏதமின் சின்ன தம்பி நடுகி தம்பி சனமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி நடுகி தம்பி சனமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்று மண்டை இதயத்திலே ஒரு நாளும் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா மண்டபம் போல் சொந்தமடா ராஜாக்கள் மாளிகை